அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் கூட நம்ம சொல்லி சந்தோஷமான வார்த்தை இல்லையா? ஒரு விசுவாசமான வார்த்தை. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் சரி, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் நம்மை நடத்துவார். விசேஷமாக மரணத்துக்கு பிறகு நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். மரணத்திற்கு பிறகும் சிலர் சொல்றாங்க, மரித்த பிறகு இன்னும் ஒரு பிறவி, இந்தியாவுக்கு திரும்ப வருவேன்னு சொல்லி, இல்லைன்னு சொன்னா இங்கிலாந்துக்கு திரும்ப வருவேன்னு சொல்றாங்க. மறுபிறவியை நம்புறாங்க. ஆனா நாம் அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆச்சரியமான தேவன் நமக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட அழகான ஒரு மகிமையான நெக்ஸ்ட் கிங்டம் நமக்கு வச்சிருக்கிறார். அதை குறித்து நாம் நிச்சயமாகவே சந்தோஷமுடையவர்களா இருக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக அவர் நம்மை நடத்துவார். சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், சில அசம்பாவிதங்கள் நேர்ந்திருக்கலாம், சில செய்திகள், அதாவது இப்பொழுது அடிக்கடி நாம் கேட்கிறதான செய்தி என்னவென்றால், மெடிக்கல் ரிப்போர்ட் அது வித்தியாசமா இருக்கலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே எல்லா விதமான ரிப்போர்ட்ஸும் டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், எல்லா சூழ்நிலையின் நடுவிலும் நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். இது மாத்திரமல்ல, சிலர் நம்மை விட்டு நம்மை புரியாமல், இல்லைன்னு சொன்னால் நம்மை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்மோடு கூட இருந்து கொண்டே நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் நடத்துவேன் உன்னை. யார் புரிந்தாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை மரண பரியந்த நடத்துவேன். நான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவன், நான் உன்னை நடத்துவேன். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அது என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். விசேஷமாக அவரை குறித்து சொன்னால், அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்தில் உண்மை உள்ளவர், உதாரண புருஷன், நித்தியமான பரிசுத்தம் உள்ளவர். அவரில் பாவம் ஏதும் இல்லை. அவர்தான் சொல்ல முடியும், நான் உன்னை நடத்துவேன் என்று. சோ நமக்கு ஒரு விசேஷம். இந்த தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி ஒருத்தரும் கிடையாது. அப்படி ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சோ நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஆகினால அவர் பலனான கர்த்தர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்கிறீர்கள், உண்மைதான். ஆனால் நான் பலவீனமாய் இருக்கிறேனே, I am a weak person, I am not do anything, I am unworthy. அவர் பலனானவர், உண்மைதான். நான் பலவீனனாய் இருக்கிறேனே, நான் வியாதி உடையவனாய் இருக்கிறேனே, நான் போராடி கொண்டிருக்கிறேனே, I am struggling with my job. பல விதங்களில் நான் கஷ்டப்படுகிறேனே, நான் பல விதங்களில் சோர்ந்து போகிறேனே. The reports எல்லாம் பார்க்கும்போது கலங்கி போகிறார் டாக்டர்ஸ். Even the doctors trembling after the report. அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு ரொம்ப நடுங்கி போகிறார். அவர்களுக்கு வித்தியாசமான ரிசல்ட் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வித்தியாசமாகவே இருக்கிறது. ஆனாலும் அவர் பலனுள்ளவர், நடத்துவார் என்று சொல்கிறீர்கள், உண்மைதான். நான் பலவீனனாய் இருக்கிறேனே, நான் இயலாதவனாய் இருக்கிறேனே. சிலர் சொல்லுகிறாங்க, இருக்கிறதை விட செத்து போகலாம் போல் இருக்கிறதே, நான் செத்து போனால் நலமாயிருக்கும் என்று கூட சிலர் எண்ணக்கூடிய ஒரு காலம். இந்த நேரத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. பலவீனனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பலவீனனை பார்த்து, ஒடுக்கப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நொறுக்கப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வியாதியஸ்தர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், குழந்தைகளை போல் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தீமை செய்ய தெரியாத ஒரு கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சண்டை போடக்கூடாது, சண்டை போட தெரியாது அப்படிப்பட்ட மக்களை பார்த்து சொல்லுகிறார்,
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை அவர் தெரிந்து கொண்டார். Amen. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே யூஸ்லெஸ் பீப்புள், தகுதியற்றவர்கள் என்று நினைக்கிறதான மனிதர்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் கூட நாம் எப்பொழுதுமே சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, ஐ எம் அன்வொர்தி லார்ட். ஏன்னா எனக்கு தெரியும் நான் ரொம்ப அன்வொர்தியா இருக்கும் போதுதான் நீ எனக்காக ஜீவனை கொடுத்து, நான் பாவம் செய்து கொண்டு இருக்கும் போது எனக்காக நீ மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டி, நான் ரொம்ப பாவி, உங்கள்கிட்ட துரோகம் செய்து தூரமா இருந்தேன், நீர் என்னை நேசித்தீர் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கும் போது பட் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு உருவாக்கி இப்பவும் கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டில் ஐ எம் நாட் worthy. ஆனா கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் 8வது பிள்ளையாகிய தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லப்படுகிற ஒரு கோலை எடுத்து செங்கடலை 2ஆக பிளந்தார். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவிக்க செய்தார். ஒரு எளிய வம்சத்தில் இருந்த கிதியோனை கர்த்தர் பெரிய பராக்கிரமசாலியாய் மாற்றினார். சோ பலவீனர்களை கொண்டுதான் அவர் செயல்பட விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் யாராயிருப்பார்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் வாக்கியவான். இன்றைக்கு இந்த அருமையான Zoom மீட்டிங் வந்திருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். This is our strength. இதுதான் நம்முடைய பலன், இதுதான் நம்முடைய கேடகம், இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், இதுதான் நம்முடைய பலன், இதுதான் நம்முடைய பராக்கிரமம். அதைத்தான் வேதம் சொல்கிறது. பலவீனன் பலன் பெறுகிற இடம்தான் இந்த ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி. இந்த ஒரு 1/2 மணி நேரம் குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி ஒரு 20 நிமிஷம், ஒரு 50 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறது பாத்தீங்களா? அவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தின் வாசற்படி போதும். சோ இதுல நீங்க வீடியோ ஆன் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்து துதித்துக் கொண்டு ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்க உங்களுடைய இருதயத்தை கொடுத்து பலன் பெறுகிற ஒரு நேரம் தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பலனை பெற்றுக் கொள்கிறாய். You are receiving power. அவர் பலனானவர், ஆனா நான் பலவீனன். அவர் பராக்கிரமசாலி, நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன். பட் தேவ சமூகத்துக்கு வந்த உடனே, அவரை ஆராதிச்ச உடனே, அவரை துதிச்ச உடனே, அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஒரு நம்பிக்கை வருகிறது. நானும் பலவான், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். I am a man of power. I am a man of power. I am a son of great authority. A powerful man of God. என்னால முடியும், என்னால கூடும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் powerful. He is almighty. அவரால் கூடும். ஏனென்றால் என்னுடைய பலன் வெறுமனே விதைக்கினதுனால் மாத்திரமல்ல, என்னுடைய மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால மாத்திரமல்ல, என்னுடைய பலன் என்னுடைய பேர் கிறிஸ்டியன் நேமா இருக்கிறதுனால அல்ல, பாடி துதிக்கிறது தான் நீதிமானுடைய பலன். நீதிமானோ பாடி மகிழுகிறான், நீதிமானோ ஜெபிக்கிறான், நீதிமானோ கர்த்தருடைய வார்த்தையிலே கடந்து போகிறான், நீதிமானோ இயேசுவை பற்றி விவரிக்கிறான், நீதிமானோ இயேசுவை குறித்து வைராக்கியம் கொள்ளுகிறான், அவருடைய வசனத்தை உட்கொள்ளுகிறான். சோ பலவீனர்களாகிய நாம், we are the weak persons. When we worship God, when we meditate word of God, when we share gospel, we will be strengthened. ஆண்டவரால் பலன் பெறுகிறோம், ஆண்டவரால் கிருபை பெறுகிறோம். Gracious people are the மாறுகிறோம். This is our strength. This is our power. This is our investment. நாம் எப்பெல்லாம் துதிக்கிறோமோ ஆராதிக்கிறோமோ அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது நமக்கு பலத்தை கொடுக்கும். ஜெபிக்கிற நேரமெல்லாம். சோ இந்த ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரியில ஒரு 1 hour Zoomல நம்ம இருக்கிறது ஒரு பவர் டைம், ஒரு என்ன சொல்றது, ஒரு சார்ஜிங் டைம் அப்படி வச்சுக்கலாம். சோ இதை நம்ம விட முடியும். எங்க திருச்சபையில
ஒரு மணி நேரம் செல்போன்ல ஜெபிக்கிறது எவ்வளவு பெரிய பலத்தை கொண்டு வருகிறது. சோ இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு நாம் நாடுகளை தாண்டி தொடர்பு கொள்கிறோம். How we communicate. அது ஆண்டவருடைய பெரிதான கிருபை, இது ஆண்டவருடைய பெரிதான இரக்கம். சோ இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க போகிற ஒன்றே ஒன்று, அவர் என்னை எப்படி நடத்துவார்? யாரை நடத்துவார்? அவரிலே பலன் கொள்ளுகிறவரை அவர் நடத்துகிறார். அவரையே சார்ந்து இருக்கிறவர்களை அவர் நடத்துகிறார். ஆனால் எப்படி நடத்துவார்? ஆண்டவர் சொல்றார், நிச்சயம் நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே தாவீதை பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் என்னை எப்படி நடத்துறாருன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனையும் தாயையும் ஒரு ராஜாவினிடத்துல ஒப்படைத்து விட்டு அவன் காத்திருந்தான் என்று. சோ கர்த்தர் எப்படி நடத்துவார் என்று நமக்கு தெரிய வேண்டுமானால் சில காரியங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அவருக்குள்ளே அமர்ந்திருந்து பலன் பெற்று அந்த இடத்தை பெற்று இல்லைன்னா அந்த வேர்டை பெற்று நாம் கடந்து செல்ல வேண்டும். சோ ஆண்டவர் அந்த பகுதியிலே தாவீதை நடத்தின விதத்தை பார்க்கிறோம். அடுத்து சங்கீதம் 48:14 சொல்கிறது, மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஐசாயா சாப்டர் 40 verse 11. ஐசாயா 40 verse 11. 40. ஐசாயா 40 verse 11. உங்களுக்காக நானே வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆண்டவர்களை எப்படி நடத்த போறாரு? மரண பரியந்த நடத்துவார். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எப்படி நான் வாழ்க்கையை முடிக்க போறேனோ, எப்படி இந்த காரியத்தை செய்து முடிக்க போறேனோ, எப்படி என் எதிர்காலம் இருக்கும் என்று யோசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை நடத்துவேன். எப்படி நடத்துவேன்னு தெரியும்னா நீ எனக்குள்ள பலன் அடையணும். பலன் அடைவது மாத்திரமல்ல, நான் உன்னை நடத்துற விதம் எப்படி இருக்குன்னா, தகப்பன் சுமப்பது போல, மேய்ப்பன் மடியிலே சுமப்பது போல உன்னை நான் மெதுவாய் நடத்துவேன். உலகம் நம்மை வேகப்படுத்தும். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் வேகமா செய்யும், இதை அப்படி செய்யும், இப்படி செய்யும் சொல்லும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ரொம்ப மெதுவா நம்மை அறிந்தார், நம்முடைய திறமை அறிந்தார். He knows every weaknesses and strength in our life. நம்மை குறித்து அறிந்த தேவன், அவர் நம்மை தெளிவாய் நடத்துவார். சில நேரங்கள்ல எல்லாரும் வேகப்படுத்துவாங்க. யாக்கோபு வேகப்படுத்தும் போது ஏசா சொன்னா, நீ கரவல் ஆடு வச்சிருக்க, மெதுவா வந்து சேர்ப்பா, மெதுவா வந்து சேர். அதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண பிறகு அவனுக்கு கிடைச்ச பதில். அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். ஆனா ஏசாவே சொல்றான், நீ மாடு கறக்கிற, பால் கறக்கிறதான மாடுகளை வச்சிருக்கிற, சோ யூ கம் ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. பாருங்க, நம்ம ஆண்டவரோடு இணைந்து செல்ல போது அவர் நம்மை மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறார். ஏசாயா எரேமியாவின் புஸ்தகம் 50ஆவது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 50ஆவது அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஏசாயா 50:24. அவருடைய மீட்பரோ எனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். நம்முடைய வழக்கு, நமக்கு எதிராக அநேகர் குற்றப்படுத்தி இருப்பார்கள், அநேகர் நம்மை நம்பாமல் இருப்பார்கள், அநேகர் நம்மிடத்துல பணத்தை கொடுத்து விட்டு நம்மை அதிகம் ஃபோர்ஸ் பண்ணுவார்கள். இல்லை என்று சொன்னால் நமக்கு விரோதமாக வழக்கே நடந்து கொண்டிருக்கும். Some people struggle with court cases. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, மனிதனால் ஒரு வழக்கு இருந்தாலும் சரி, அரசாங்கம் எதிர்த்திருந்தாலும் சரி, நம்முடைய டாக்குமெண்ட்ஸ்ல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, he will take care of it. அதை அவர் கையில் எடுக்கும், அவரே நடத்தும். நம்முடைய காரியங்களை எப்படி போய் how to solve the problems அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் பாப்பாரு, அவரே அத்தனையும் சால்வ் பண்ணுவேன்னு சொல்றேன். நான் நடத்துற விதம் எப்படி இருக்கும், நீ போறதுக்கு முன்னாலே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். மகனே மகளே, சோர்ந்து போயிடாத. I will take care of it, everything. என்னென்ன பிரச்சனை, என்னென்ன ஸ்ட்ரகிள்னஸ், என்னென்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன வழக்குகள், என்னென்ன குடும்ப குளறுபடிகள்,
இவங்ககிட்ட போய் ஹவு டு அப்ரோச், இவங்களை எப்படி சந்திக்கிறது, எப்படி ஒப்புரவாகிறது, பல சிக்கல்களோட இருக்கிறாங்க உலகத்துல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிலே பலன் கொடுக்குது, நான் உன் வழக்கை என்ன செய்வேன், நடத்துவேன். கடைசி வசனம் வெளிப்படுத்தல் 7:17 முடிக்க விரும்புகிறேன். Revelation chapter 7 verse 17. I want to finish it up. Revelation 7 verse 17. ஆண்டவர் சொல்றாரு, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். ஆண்டவர் கடைசி வரைக்கும் நடத்துறாரு. ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துகிறார். ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் தருவார். ஒரு மகத்தான அற்புத விடுதலையை தருவார். அப்பொழுது நீண்ட நாள் காத்திருக்கிறவர்களுக்கு இருதயம் இளைத்து போயிருக்கும், ஜீவ தண்ணீரை கர்த்தர் தருவார். நீண்ட நாள் காத்திருந்தனால இருதயம் இளைத்து போயிருக்கலாம், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் வரப்போகுது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை நீ நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவரே நீ நடத்த நீ நல்லவராய் இருக்கிறீங்கப்பா. இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வழக்குகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உன்னுடைய பிள்ளைகளுடைய மரண போராட்டங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உன்னுடைய பிள்ளைகளுடைய தகப்பனை ஸ்தோத்திரம் ஐயா. புரியாத உலகம், புரியாத குடும்பம், புரியாத மனைவி, புரியாத பிள்ளைகள், புரியாத வேலை ஸ்தலம், புரியாத பிரயாணங்கள், இவைகளுக்கு மத்தியிலே உடைய பிள்ளைகளை ராஜா நீர் ஆண்டவரை மெதுவாய் ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அந்த நாளிலே ராஜா உடைய பிள்ளைகளை ஆண்டவரை மெதுவாக அல்ல வேகப்படுத்தி ஆண்டவரை சண்டை சச்சரவுகள் சிக்க வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை அழியற்றும் ஆண்டவரை மெதுவாய் சுமந்து நடத்துகிற கர்த்தருடைய கரத்துல இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ராஜா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை மெய்ப்பனை போல நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வழக்குகளை, பிராதுகளை, எதிர்ப்புகளை எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. உடைய பிள்ளைகளை ஜீவ தண்ணீரண்டை நடத்துவீராக. உடைய பிள்ளைகளை ஜீவ தண்ணீரண்டைக்கு நடத்துவீராக. ஆண்டவரே உண்மையிலே பலன் கொள்ள உதவி செய், காத்திருக்க உதவி செய். பலவீனத்தை குறித்து பேசாமல் நான் பலவான் என்று அறிக்கை செய். ஆசீர்வதிக்கிறோம். கலந்து கொண்ட யாவர் மேலும் கிருபை இருக்கட்டும். இந்த ஊழியத்தை முன்னின்று செய்கிற சிஸ்டர் எஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடனிருந்து பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இல்லங்களிலே, அவருடைய ஊழியங்களிலே, அவருடைய காரியங்களிலே தெய்வீக சமாதானமும் பெரிய அற்புதமும் அடையாளங்களும் நடப்பதாக சபை இவர்களை புரிந்து கொள்ளட்டும், மனிதர்கள் புரிந்து கொள்ளட்டும். ஒரு நாள் வரும், இதற்குரிய பலனை நீ பரலோகத்துல வைத்து ஆண்டவர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.